இப்போ இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.3ல லாஸ்ட் சம் 6th சம் பார்க்க போறோம். இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி. இதுக்கு முன்னாடி பார்த்தது ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி. இப்போ பார்க்க போறது இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி. சரியா? ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி மாதிரியே இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டியும் ஈஸி தான். சரியா? கொஞ்சம் கவனிங்க. ஈஸின்ட்டு ஆனால் படிக்காம விட்றாதீங்க. ஏன்னா அந்த ப்ராப்பர்ட்டி கொஞ்சம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருந்தால் தான் இந்த இதை முடிக்க முடியும். சரியா? ரைட். ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டியில் அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி சொல்கிறேன். அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேட்டிவ் சொல்கிறேன். அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்னது? ஏ பிளஸ் மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 0. ஆமாவா? என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க. மைனஸ் ஏ பிளஸ் ஏ, அதாவது ஒரே நம்பர் வெவ்வேறு சிம்பிள் இருந்தா நம்ம என்ன பண்ணிப்போம்? இப்போ 2 இருக்கு ஒரே நம்பர். பட் இது பிளஸ் இது மைனஸ் இப்படி இருந்தா என்ன பண்ணிப்போம்? கேன்சல் பண்ணி 0ன்னு போடுவோமா? அதே தான்ப்பா இங்க ஐடென்டிட்டியில கொடுத்துருக்காங்க. ஒரே நம்பர் வெவ்வேறு சைன் இருந்துச்சுன்னா 0. இதை தான் ப்ரூவ் பண்ண போறோம். சரியா? எப்படி ப்ரூவ் பண்ண போறோம் பாரு. இப்போ ஃபர்ஸ்ட் ஏங்கிறது இருக்குல்ல, -7/17. இப்போ -7/17. ஓகே, இங்கேயும் -7, சாரிப்பா, இங்கேயும் -7/17, பட் அதோட சைன் வேற. ஓகேவா? போட்டு பார்ப்போமா என்ன வருதுன்ட்டு. -7/17 மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ். ஆமாவா? வெயிட் பண்ணுங்க. மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 7/17. ஒவ்வொரு ஸ்டெப்பா சால்வ் பண்ணுங்க. இப்போ -7/17 பிளஸ் 7/17, இதோட ஆன்சர் என்ன? 0. அதான் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை பாருங்க, இதை செக் பண்ணுங்க. இங்க ஃபர்ஸ்ட் -7/17, அடுத்தது -7/17. இப்போ இதோட சைன் போடுங்க. ஃபர்ஸ்ட் நான் மைனஸ் போட்டுக்கிறேன், இந்த இருக்கிற மைனஸ், அடுத்தது இங்க இருக்கிற பிளஸ். ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப்பா சால்வ் பண்ணுங்க. மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 7/17 ஆயிடுச்சு. இங்க பிளஸ் இன்டூ மைனஸ் -7/17. இப்போ எந்த சைனுமே இதுக்கு முன்னாடி இல்லைன்னா என்ன எடுத்துக்கணும்? பிளஸ். ஸோ பிளஸ் 7/17 -7/17, ஆன்சர் என்ன? 0. ஸோ ஹென்ஸ் ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி ஃபார் inverse property for addition is proved. Inverse property ஈஸியா இருக்கா? for addition is proved. ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த வீடியோஸ்லாம் ஃபர்ஸ்ட் 5 சம் பார்க்காம இந்த சம் பார்க்காதீங்க. சரியா? ரொம்ப டஃப்பாக இருக்காது, புரியும். பட் இருந்தாலும் அந்த வீடியோஸும் பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் புரியும். ரைட். அடுத்தது இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி ஃபார் மல்டிப்ளிகேஷன். இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி ஃபார் மல்டிப்ளிகேஷன். இதுவும் ஈஸி தான், ஒன்றும் பெரிய இது இல்லை. ஏ இன்ட்டு 1/a இஸ் ஈக்குவல் டு 1/a இன்ட்டு a. ஸோ இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 1 கிடைக்கும். இங்கே நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஆடிஷனுக்கு 0 கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க, மல்டிப்ளிகேஷனுக்கு 1 கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் நோட் பண்ணிக்கணும். ஏன்னா நீங்கள் இந்த இடத்துல 1ன்னு போட்டு சில நேரம் ட்ரை பண்ணுவீங்க, அல்லது இந்த இடத்துல 0ன்னு போட்டு சில நேரம் ட்ரை பண்ணுவீங்க. அப்படி பண்ணீங்கன்னா மாட்டிப்பீங்க. சரியா? சரி, ஓகே. இப்போ ஏ என்னன்னு பார்ப்போமா? மல்டிப்ளிகேஷன் நான் வந்து ஏக்கு போட்டுட்டு இருக்கேன், நீங்கள் வந்து பிக்கு போடுங்க. சரியா? நானே ரெண்டுத்துக்கும் போட்டு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஏக்கு வந்து -7/17 இன்டூ 1/-7/17. இதை சால்வ் பண்ணலாமா? நான் ஏற்கனவே என் வீடியோவில் சொல்லியிருக்கேன், 2 ஃப்ராக்ஷன் வந்திருக்கு, 3 நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னா அதுல லாஸ்ட்ல இருக்கிற நம்பர் ஃபர்ஸ்ட்ல இருக்கிற நம்பர் கூட போய் உட்காந்திக்கும்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? அதே தான் இங்கேயும் பண்ண போறோம். -7/17ல எந்த மாற்றமும் வராது. இந்த லாஸ்ட் நம்பர் 17 ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்க 1 கூட போய் உட்காந்துச்சுன்னா 1 × 17 17/-7.
17 கேன்சல், 7 கேன்சல், மைனஸ் மைனஸும் கேன்சல். ஸோ ஆன்சர் 1. புரிஞ்சதா? இப்போ அடுத்தது இதை போடும். a இன்ட்டு 1/aக்கு இதை போட்டிருக்கோம். 1/a இன்ட்டு aக்கு 1/a இருக்கிற இடத்துல என்ன போடலாம்? -7/17 இன்ட்டு -7/17. ஸோ அதே தான். இங்கே பாருங்க 2 ஃப்ராக்ஷன் இருக்கு, 3 நம்பர்ஸ் இருக்கு. அப்படி இருந்தால் என்ன ஆகும்? இந்த 17 போய் இந்த 1 பக்கத்தில் உட்காந்திக்கும். ஸோ 1 இன்ட்டு 17 17/7 மைனஸ் இருக்கு இன்ட்டு -/17. ஸோ 17 கேன்சல், 7 கேன்சல், மைனஸும் கேன்சல். ஸோ ஆன்சர் 1. ஓகே, புரிஞ்சதா இது? இது இன்னொன்றுக்கும் போட்டு காட்டிடுறேன். ஸோ இன்னொரு இது வந்து b இன்ட்டு 1/b இஸ் ஈக்குவல் டு 1, 1/b இன்ட்டு b. சரியா? ஸோ bன்றது -18/25 போட்டுக்கோங்க இன்ட்டு 1/-18/25 இஸ் ஈக்குவல் டு, இப்போ பாருங்க ரெண்டு ஃப்ராக்ஷன் இருக்கு, 3 நம்பர்ஸ் இருக்கு. அப்போ என்ன ஆகும்? வெயிட் பண்ணுங்க. -18/25 அப்படியே எழுதிக்கோங்க இன்ட்டு இந்த 25 ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது கூட போயிருமா? அப்போ 1 இன்ட்டு 25 25 டிவைடட் பை -18. ஸோ ஈஸியாக கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ ஆன்சர் 1. ஸோ அகெயின் இது போடுங்க. 1/b இன்ட்டு b. 1/b என்ன? -18/25 இன்ட்டு 18. 2 ஃப்ராக்ஷன், 3 நம்பர். ஸோ கீழே இருக்க நம்பர் மேலே போயிடும். ஸோ 25/-18 இன்ட்டு 18. ஆமாம், சாரி, -18/25 இங்கே. சாரிப்பா, பியோட வேல்யூ -18/25. So 25 cancel, 18 cancel. So my answer will be 1. All done. Okay. So inverse property for multiplication is proved. Inverse property for multiplication is verified னு போட்டுங்க. ஏன்னா அவங்க வெரிஃபைன்னு தானே கேட்குறாங்க. ஸோ வெரிஃபைடு அப்படின்னு போட்டு, அவ்வளோதான். ஈஸியா? ஸோ இந்த எக்ஸசைஸில் இருக்க 6 சம்மும் பார்த்தாச்சு. புரிஞ்சிருந்து, இந்த எக்ஸசைஸில் இருக்க எல்லாமே புரிஞ்சுது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆன்லைன் டியூஷன்ஸ் போயிட்டுருக்குப்பா. ஸோ 7th படிக்கிற உங்களோட பசங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, தக்கா தங்கச்சிங்க 8th 9th 10th நாட் அன் இஷ்யூ, ஜாயின் பண்ணணும், டியூஷனில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா தம்ப்நெயில்ல தெரியிற அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஆன்லைன் கிளாஸு ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? தேங்க்யூ.